ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் காலையில் எப்படி இருந்துன்னு தெரியல. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி டாடா குழும பங்குகள்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 23,718 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போகுது. பேங்க் நிஃப்டி 129 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 51,188 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இருக்கிறாங்க. சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 78,423 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 116 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் டாடா குழும பங்குகள்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா கெமிக்கல்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஒரு ஐபிஓ, அதாவது ஒரு மெகா ஐபிஓ அதோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஷேர் ஹோல்டிங்ஸ் இப்போ டாடா சன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டாடா கேபிட்டல் அதிக அளவில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறது டாடா சன்ஸ் தான். டாடா கேபிட்டலில் அதிக அளவில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறது டாடா சன்ஸ் தான். 92.83% அந்த ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் 745 போனாங்க. கிட்டத்தட்ட 2.5% கிட்ட மேலே போயிருக்காங்க. அடுத்தது டாடா கெமிக்கல்ஸ் ஹைனி பார்க்கும்போது 1,107 ரூபா போயிருக்காங்க. இப்போ 1,073 ரூபாவில் இருக்குது. 3.5% பாசிட்டிவ் இப்போ ட்ரேட் ஆகுது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 7,411 ரூபா போயிருக்காங்க. கடைசியில் இப்போ 6,938 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஓரளவு இன்னைக்கு 12% மேலே போனது. இப்போ பார்த்தீங்கன்னா 6.5% பாசிட்டிவில் இருக்குது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இன்னைக்கு இந்த டாடா குழும பங்குகள்லாம் டாடா கேபிட்டலோட மெகா ஐபிஓ ஒர்க்கோட ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற நியூஸ்னால இன்னைக்கு மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸில் டாடா கெமிக்கல்ஸுக்கு 3% ஸ்டேக் இருக்குது. அதாவது அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது டாடா கெமிக்கல்ஸுக்கு டேரெக்டாக இது மூலமாட்டு பெனிஃபிஷியரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாடா சன்ஸில் அவங்களுக்கும் ஹோல்டிங்ஸ் இருக்குது. அடுத்தது டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இது மூலமாட்டு பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. டேரக்ட் எக்ஸ்போஷர் இருக்குது. டாடாஸ் மோட்டார்ஸ் டாடா கேபிட்டலில் 4.7% ஸ்டேக் வச்சுருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ்லேயும் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. அதில் 3% கிட்ட ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் ரீசெண்ட் டேஸில் 722 போனாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா 745 அது ரேஞ்ச் வந்திருக்காங்க. 700 கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேபி ரிசல்ட்ஸில் அடி வாங்கிச்சுன்னா டெஃபினட்டாக போகும். பட் அது போகுமா போகுதான்ங்கிறது நெக்ஸ்ட் குவார்டர் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஃபோக்கஸில் இருந்து 466 வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 462 ட்ரேட் ஆகுது. 2.5% கிட்ட நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க வேதாந்தா லிமிடெட். வேதாந்தா லிமிடெட் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் ஏன்னு பார்க்கும்போது அவங்களோட டிவிடெண்டுக்கான எக்ஸ் டேட் இன்னைக்கு தான். ஸோ 24ஆம் தேதி தான் அவங்களோட டிவிடெண்டுக்கான எக்ஸ் டேட்டு. இது அவங்களோட 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் வேதாந்தா கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் தான் இன்றைக்கி ஒரு நல்ல வெல் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு ஃபார்மா, ஆட்டோ, எனர்ஜி இந்த 4 செக்டரும் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் ரியல்டி, ஃபினான்ஸ், சர்வீஸ், இன்ஃப்ரா, பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், டெக்னாலஜி, மீடியா, சிமெண்ட், மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. அதிகப்படியாட்டு நெகட்டிவில் இருக்குது பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் தான் நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிசி இன்னைக்கு 478 இருக்குது. ஸோ 480 வரைக்கும் போனாங்க. 1% பாசிட்டிவ் போனது. இப்போ ஒரு 1% கீழே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஐடிசிக்கு ஆன்டிக்யூ ப்ரோக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ஹோட்டல் டிமாண்டு, அதாவது ஃபியூச்சரில் ஹோட்டல் டிமாண்ட் நல்லா இருக்கிறதுனால ஆஃப்டர் த ஹோட்டல் டிமர்ஜர் அந்த ஸ்டாக் நல்லா பண்ணும். நெக்ஸ்ட்டு அக்ரி ரைவல்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாட்டு அக்ரி பிஸ்னஸில் அவங்களோட ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிஸில் 563 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஐடிசியில் 18% மேலே அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடிசிக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி இது நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் த டிமர்ஜர் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஒரு பிஸ்னஸை உடச்சி அதை தனியாக லிஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எகைன் இந்த லெவலில் தாண்டுதா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்க டார்கெட் ப்ரைஸ் உடனெல்லாம் டச் பண்ணுமாங்கிறது $1 million கொஸ்டின் தான். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்றைக்கி இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஆக்சுவலி 5% வரைக்கும் இந்த ஷேர் மேலே போச்சு. அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேர்பூல் கூட இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதை வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இந்த கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 5% வரைக்கும் மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இண்டிகோ தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. 3.5% பாசிட்டிவில் இருக்குது. 4,605 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கெயில் இன்னைக்கு 2% ஏற்றிருந்தாங்க. 197 ரூபாவில் இருக்குது. கெயில் நான் சொல்லியிருந்தேன் 180, 170 வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதை வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃபும் 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. 661 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார்ஸ் 734 இருக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 745 வரைக்கும் போனது இப்போ குறைஞ்சிருக்கு, 1.5% பாசிட்டிவில் இருக்குது. பயோகான் இன்னைக்கு 4% அப்பு. அதுக்கு ஒரு நியூஸ் இருக்குன்னு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 344 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எம்ஆர்பிஎல் அவங்களும் மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் அவங்களும் 4.5% அப்பு. சோலாரின்ஸ் அவங்களும் 4% அப்பு. ஃபியூனிக்ஸ் லிமிடெட் அவங்களும் 4% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஃபின் கேபிள்ஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ், தேஜாஸ் நெட்வொர்க், ஹின் காப்பர் இது எல்லாமே இன்னைக்கு ஒரு ஃபின் கேபிள்ஸ் 8% அப்பு. ரிமைனிங் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே 5% கிட்ட பாசிட்டிவில் இருக்காங்க. லாசர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டைட்டன், விப்ரோ, ஸ்ரீ சிமெண்ட், கனரா பேங்க். மிட் கேப்பில் பார்க்கும்போது என்எம்டிசி, இண்டஸ் டவர், அஸ்ட்ரல், முத்தூட் ஃபினான்ஸ். அதே ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது கேபிஐஎல், ஏஸு, ப்ளூ ஸ்டார், அடுத்தது வந்து கைனஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் இது எல்லாமே ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி செயின்ஸ் அவங்களோட அந்த கேஷுவல் உமன் வெஸ்டர்ன் வியர் பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் உள்ள ஒன் ஆஃப் த பிராண்டு. அவங்களுக்கு கூட இவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெகுலேஷனால், கவர்மெண்ட் ரெகுலேஷனால் 2020 பேன் ஆகுது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை. டொமஸ்டிக்கலி ரிசீவ் பண்ணி கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு இப்போ அந்த வெஸ்டர்ன் வியர் பிராண்டான ஷெயின்ஸ் அதை வந்து கொண்டு வராங்க. இப்போ ஏஜியோ பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஷெயின் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஜிடியோ, மிந்த்ரா இவங்களுக்கு வந்து ரைவல் பிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி ரிலையன்ஸ் ரீட்டைல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஜிடியோக்கும் மிந்த்ராக்கும் வந்து பெரிய அளவில் டஃப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயோகான் இன்னைக்கு 4% மேலே போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரீசன் பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா இவங்களோட சில ட்ரக்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது விக்டோசா இது வந்து டைப் 2 டயபெட்டிஸை ட்ரீட் பண்ண இது, அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. சாக்சண்டா அப்படிங்கிற ஒரு மருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள மருந்து. ஸோ இந்த 2 மருந்துக்குமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஹெச்இ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கூட ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் டீல் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஹெச்இ இன்ஃப்ரா இன்ஜினியரிங்கும் என்டிபிசி ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் டீல் அது சம்மந்தமாட்டு வராங்க. இது ஆக்சுவலி என்டிபிசி வித்யுத் வைப்பர் நிகம் லிமிடெட் அவங்க மூலமாட்டு தான் அந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு 185 மெகாவாட் பார் 370 மெகாவாட் பர் ஹவர் பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒரு லாங் டர்ம் பேஸில் இவங்க போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்இ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிட்டடும் என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து என்டிபிசியில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி சைனாவோட ஒன் ஆஃப் த டாப் டிவி கம்பெனி வந்து 26% ஸ்டேக் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிற இபேக் டியூரபிளோட சப்சிடரி ஹைசன்ஸ் இதில் வந்து அக்யூசிஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹைசன்ஸ் குரூப் தான் இந்த இபேக் டியூரபிள்ஸில் வந்து 26% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வைட்டரிஸில் வந்து அப்டேட்டு. இது வந்து குளோபல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி யூஎஸ்எஃப்டியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட 11 ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தடுத்துருக்காங்க. ஸோ விட்டரிஸ் இந்த பிராண்ட் இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மத்திய பிரதேஷ்லேயும் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபெடரல் க்ரைட்டீரியா அந்த ப்ராடக்ட்டில் சில வைலேஷன் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் 11 ப்ராடக்ட்ஸுக்கு இம்போர்ட்டை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து வைட்டரிஸ் அதில் வந்து அப்டேட்டு. கிரீவ்ஸ் காட்டன் இன்னைக்கு வந்து டிராஃப்ட் டியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களோட சப்சிடியாக இருக்கிற அந்த கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த டிராஃப்ட் டியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது வந்து கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ட்ரைவெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 39.11% ஸ்டேக் ஆஃப் த அக்யூசிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 7,914 ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ட்ரைவெக்ஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் 87.38% இருக்குது அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் மோட்டார் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கோஃபோர்ஜோ சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 கம்பெனிஸுமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெர்ஜர் டைம்ஸுக்கு வந்து ஈஓயும் ஆக்சிஸ் கேபிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜருக்கு வந்து ஃபினான்ஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் நெக்ஸ்ட் வந்து சிக்னிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோஃபோர்ஜ் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸை மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து May 2 அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இப்போ வந்து 2மே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி மோட்டார்ஸ் அவங்க வந்து ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி மோட்டார் இந்தியா வந்து 0 டவுன் பேமெண்ட் ஆஃபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஸ்டர் அண்ட் ஹெக்டார் எஸ்யூவி இந்த 2 காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா. என்டிபிசி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒடிசாவில் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி
NTPC கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி க்ரீன் ஹைட்ரஜன் பிளெண்டிங் ப்ராஜெக்ட் வந்து சூரத்தில் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து இப்போ ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரீன் ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒடிசாவில் NTPC அந்த கவர்மெண்ட்டை மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது NTPCயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. BPCL தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அர்ஜென்டினியன் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அர்ஜென்டினாவோட க்ரூட் ஆயில் கார்கோ வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினன் க்ரூட் ஆயில் கார்கோ வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து February டெலிவரிக்கு வேண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து BPCL கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஓயோ என்ன சொல்கிறாங்கன்னா, $525 million G6 ஹாஸ்பிட்டாலிட்டி அக்யூசிஷனை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓயோ கொடுத்த அப்டேட்டு. இதில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேஜர் அவங்க டார்கெட் பண்ணுறது 150 ஹோட்டல்ஸ் 2025 டார்கெட் பண்ணுறாங்க. மோட்டலில் 6 ஸ்டுடியோவில் 6 பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓயோ இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. $64.50 million வந்து அவங்களோட சப்சிடியாக இருக்க பாரத் ஃபோர்ஜ் அமெரிக்கா இன்க் அதில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. $64.50 million. ஏன்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் கடன் இருக்குது. அந்த கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஃபண்டை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாரத் ஃபோர்ஜ் தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓபராய் ரியல்டி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் தாலுகா அலிபாக் அப்படிங்கிற இடத்துல 81.05 ஏக்கர்ஸ் வந்து இவங்க வாங்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ராயல் ஆர்ச்சிட் ஹோட்டல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரட்டா எவோ லைஃப் டோம் சிட்டி அப்படிங்கிற ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி ரிசார்ட்டை வந்து மகாகும் அப்படிங்கிற இடத்துல வந்து பிரக்யாராஜ் அப்படிங்கிற இடத்துல 2025 வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து ராயல் ஆர்ச்சிட் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 973 கோடிக்கு நியூ ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 ஆர்டர் புக் வந்து இது மூலமாட்டு 9801 கோடி ஆட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.